Hi friends, welcome to Tamil Unique Style. நம்ம சேனல்ல ஃப்ரீயா மெஹந்தி அண்ட் டைலரிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுடிதாரோட ஃபேண்ட் தான் தைக்க போறோம். நான் இப்ப சொல்லி தர போறது பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேண்ட் தான். நார்மல் ஃபேண்ட் எப்படி நம்ம மெஷர்மென்ட் பண்ணி அதை வெட்டி எப்படி தைக்கிறதுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, ஃபேண்ட்டுக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் தேவையோ அதை எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம அளந்துடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, ஃபேண்ட்டை வந்து நான் இப்படி ரெண்டாக மடித்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போடுங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கும் ஒரு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு இது தெரியும். மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே எடுக்கணும். துணியை நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்துட்டுக்கோங்க. இழுத்துட்டு இப்போ பாருங்கள் 35 இன்ச்சு நம்மளுக்கு வருது. இப்போ மொத்த உயரம் கேட்டிருக்க இடத்துல நம்ம 35ன்னு எழுதிக்கிறோம். இந்த +2 இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த அகலம் நம்ம எடுக்கணும். மொத்த அகலம் எங்கே எடுக்கணும்னா இந்த இடத்துக்கிட்ட இதை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் விரிச்சுக்கணும். இப்போ பாருங்க, மொத்த அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 இன்ச்சு வருது. இப்போ 17 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பக்க உயரம் கேட்டிருக்காங்க. எதிர்பக்க உயரம்னா இப்படி ஃபேண்ட்டை நம்ம ரெண்டாக இப்படி காட்டிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் ரெண்டாவும் மடிச்சுக்கலாம், இப்படி விரிச்சு போட்டு அளக்கலாம். எதிர்பக்க உயரம் என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து இங்கிட்ட ஒரு ஜாயின் இருக்கும். இந்த ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக நம்ம வந்து அளக்கிறோம். 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலின் சுற்றளவு. காலின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா எங்கே எடுக்கணும்னா இந்த இடத்துக்கு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இப்படி சுருக்கம் இல்லாமல் எல்லாமே அளவெடுக்கிறப்ப சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க, காலின் சுற்றளவு 5.5 தான் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டின் உயரம். இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஃபேண்ட்டு, இது பெல்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கே மேலே இருக்குது. இப்போ பெல்ட்டின் உயரம் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு அட்டாச் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. ரெண்டாவும் மடிச்சுக்கோங்க, இப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பெல்ட்டின் உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. அடுத்து இந்த மாதிரி ரெண்டாவே மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அட்டாச் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு இது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே தச்சிருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து துணியை நல்லா இந்த சைடு சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சி இப்போ மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு 14 இன்ச்சு வருது. பெல்ட்டின் அகலம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ வந்து மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 35 நம்மளுக்கு கிடச்சிச்சு. +2 சேர்த்துக்கணும். எதுக்குன்னா கீழே நம்ம மடக்கி அடிப்போம் வந்து காலின் சுற்றளவை, அதுக்காக தான் +2 சேர்த்துருக்கோம். மேலே இங்கே அட்டாச் பண்ணுவோம் அதுக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா 35 + 2 37. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த அகலம் எடுத்திருக்கோம். அதில் +1 வந்து உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக தான். இப்போ 18 இதை வச்சுக்கோங்க. எதிர்பக்க உயரம் பார்த்தீங்கன்னா 8 + 1 வந்து மடித்து மேலே கீழே மடித்து தைக்கிறதுக்கு 9 இன்ச்சு. காலின் சுற்றுலா பார்த்தீங்கன்னா 5.5 + 1 6.5 வரும். நான் வந்து 7ன்னு வச்சுக்கிறேன், 6 இன்ச்சு கூட. நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். பெல் உயரம் பார்த்தீங்கன்னா 9 + 2 அப்போ பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம வந்து சைடில் மடிச்சு அடிப்போம். அது உங்களுக்கு தைக்கிறப்போ சொன்னால் தான் புரியும். பெல்ட்டின் அகலம் பார்த்தீங்கன்னா 14 + 2. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே மடிச்சு வைக்கிறதுக்கு தான்.
இப்போ பாருங்கள் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபேண்ட் துணி எடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி அளக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃபோல்டிங் சைடு நான் இந்த சைடு வச்சுருக்கேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 கிளாத் வரும். இங்கே பாருங்கள் 1 2 4 கிளாத் வந்துருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரில் தைக்கிறப்ப இந்த சைடு நம்ம சைடு ஃபோல்டிங் சைடும் இந்த மேல் சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் ஃபேண்ட் சைடு நீங்கள் தைக்கிறப்ப எப்போதுமே நம்ம சைடு ஃபோல்டிங் இருக்கணும். இந்த சைடு வந்து அகலம் ஃபோல்டிங் வந்து ரைட் சைடில் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் ஓப்பன் சைடாக இருக்கா, லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பாருங்கள் ஃபோல்டிங் சைடு இருக்கும். இதே சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கும், ரைட் சைடு ஓப்பனாக தான் இருக்கும். எதுக்காக நம்ம அப்படி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரில் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ஷோல்டர் வைப்போம். பக்கத்தில் கொஞ்சம் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வைக்கிறதுக்காக கிடைக்கணும், அதுக்காக அப்படி வைப்போம். இதில் எதுக்காக அப்படி வைக்கிறோம்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம கீழே வந்து காலின் சுற்றலை வைப்போம். அப்போ பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பெல்ட் வந்து ஒரு க்ளோஸ் சைடு கிடைக்கும், அதுக்காக நம்ம இது இப்படி வைக்கிறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு +2 சேர்த்து தான் 37 இன்ச்சு சொல்கிறேன். கரெக்டாக பாருங்கன்னா ஃபேண்ட்டோட இது துணியோட அளவு 37 இருக்குது. ஸோ அதனால நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அகலம், நம்மளோட ஃபேண்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 18ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பக்க உயரம் இப்போ 18 இன்ச்சு நம்ம அகலம் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து மேலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதிர்பக்க உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 9 இன்ச்சு வருது. 9ல் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவு இல்லைனா 1.5 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 1.5 இன்ச்சுக்கு இது வந்து நார்மல் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒரு கேதரிங் ஃபேண்ட்லேருந்து பட்டியாலா ஃபேண்ட் எந்த ஃபேண்ட்டு தைச்சாலும் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறது வந்து நார்மல் தான். இப்போ பாருங்கள் கீழே வந்துடுங்க. கீழே வந்து இப்போ நம்ம காலின் சுற்றளவு எடுக்கிறோம். காலின் சுற்றளவு வந்து 7 இன்ச்சு. இங்கேருந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். 7 இன்ச்சுக்கு நம்ம காலின் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலின் சுற்றளவு 7 இன்ச்சு எடுத்தோம்ல, அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரையும் இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டு இப்போ இந்த இடம் வச்சுக்கோங்க. இங்கேனாக்கா நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, இப்போ நம்ம இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த காலின் சுற்றளவு முகனை வரையும் வச்சுக்கோங்க. கரெக்டாக எண்டு வரையும். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, பாயிண்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு முக்கோண ஷேப்புக்கு லைட்டாக இந்த இடத்துல இருந்து இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு வளைவாக வாங்க. கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட அதிகமாக இருந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வர 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 கம்மி பண்ணி இந்த 3 இன்ச்சு நம்ம இது பண்ணோம்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். நான் எதுக்கு உங்களை இந்த கோடு போட சொன்னேன்னா, இந்த கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி லைட்டாக இது மேலே கொண்டு வர மாதிரி இந்த இடத்துலேருந்து லைட்டாக ஆரம்பித்து இங்கே வந்து கரெக்டாக கம்மியாகிடுது. இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதே வந்து கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா நீங்களாவே இந்த மாதிரி வளைவு கரெக்டாக போட்டுருவீங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அது மேலே ஒரு வட்டம் வரைஞ்சால் இப்படி வரைவோம் லைட்டாக, அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கோடு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஃபேண்ட் வந்து வரைஞ்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபேண்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னா இந்த காலின் சுற்றளவுலேருந்து கட் பண்ணிட்டு வரோம். நம்ம வரைஞ்சி வச்சது மேலே தான் அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. இப்படி மடிச்சுக்கோங்க கட் பண்ண அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.